ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மட்டும் உருவாகியிருக்கு. அது மேலும் படிப்படியாக கணிசமாக தமிழகத்தை நோக்கி நகர்ந்து ஒரு மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் கொடுக்கும் என்று தான் எதிர்பார்க்கப்படுது. எங்களுக்கு வந்து நீங்க மாவட்ட வாரியாக சொன்னா மட்டும்தான் எங்களுக்கு மழை வருமா வராதான்னு எங்களால தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சில பேர் சொன்னதுனால மாவட்ட வாரியாக இப்ப நம்ம பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் இந்த பகுதிகள் சென்னையிலேருந்து கடலூர் வரை. இதில் நம்ம புதுச்சேரி நம்ம சேர்த்துக்கலாம். புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி போன்ற இடங்களில், அதாவது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் என்று சொல்லக்கூடிய சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு 5ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையாக பதிவாகும். அவ்வளோதாங்க. அடுத்ததாக மயிலாடுதுறையிலிருந்து புதுக்கோட்டை வரைக்கும், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் கணிசமாக மழை வாய்ப்பு அதிகரிக்க போது. சில இடங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழை வரப்போகுது. அதாவது குறிப்பாக நவம்பர் 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகளில்